இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்? ட்ரை ஃப்ரூட் சப்பாத்தி. புதுசா இருக்குல்ல? சரி, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றத சொல்லிடுறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ், நெய், சர்க்கரை, மைதா மாவு, உப்பு, கோதுமை மாவு. இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு, மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, தண்ணி போட்டு கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த கோதுமை மாவும் மைதா மாவும் கலந்துக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம நார்மலா எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால நம்ம நெய் ஆட் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெடியா இருக்கு. இப்போ நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் மாவை தனியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நெய்யில் கொஞ்சம் வறுத்து அதோட சர்க்கரையை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு தவா வச்சுக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடாகணும். சூடாயிட்டு இருக்க நெய்யே. ட்ரை ஃப்ரூட்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்னு நல்லா இருக்கும், க்ளோ கொடுக்கும். டெய்லி ஒரு 50 கிராம் அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா உடம்புக்கும் நல்லது, ஸ்கின்னும் நல்லா இருக்கும். ஸோ சூடாயிடுச்சு நெய். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வறுக்கணும். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸு, நெய் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி, ரொட்டி, ரைஸு இந்த மாதிரி இதிலோட நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க இன்னும் நல்லா அதிகமாகவே சாப்பிடுவாங்க. வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஆறட்டும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. சில டைம் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். சுவையாக கலர்ஃபுல்லாக மணமாக இருக்கும். அதனால குட்டீஸ் இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா? இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து சர்க்கரை போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி அப்புறம் சப்பாத்தி மேலே வைக்கணும். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுடுறேன். ஓகே, பறந்துச்சு. இப்போ இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம திரட்டிக்கலாம். இதை நல்லா சப்பாத்தி எப்படி திரட்டுறோம் அந்த மாதிரி திரட்டிக்கிட்டு நடுவில் இந்த கிரைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வந்து நடுவில் வச்சுட்டு இந்த ட்ரை ஃப்ரூட் இதை மூடிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நல்லா மூடிட்டு மறுபடியும் லைட்டாக நம்ம மாவு தொட்டு இதை
திரட்டிக்கணும். லைட்டா திரட்டணும், இல்லைன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துடும். லைட்டா இப்படி திரட்டிக்கணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கணும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை போட்டு 2 பக்கமாக நல்லா திரட்டி, இந்த சப்பாத்தியை நெய் சூடானதும் நல்லா திரட்டி எடுக்கணும். சூடாயிடுச்சு. ஸோ இதை திருப்பி போடலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டா கொஞ்சம் நல்லா வேகும் உள்ளெல்லாம். இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா? ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் சப்பாத்தி ரெடி. இடமுருக்கு அவல் பொரி. அஞ்சரப்பெட்டை